அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சந்தா. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்ஜாய் த பெயின். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ஜாய் த பெயின். நம்மள சில பேர் நம்மளுடைய ரியாலிட்டி நம்மளால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. அதை சமாளிக்கிறதுக்காக நம்ம அடிஷ்னலாக ஒரு விஷயங்களை நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ இல்லை ஒரு ட்ரக்ஸு, ஆல்கஹாலோ நம்ம பிடிச்சி பண்ணுற விஷயமே கிடையவே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுமேவும் அந்த ஆல்கஹால், ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம விருப்பப்பட்டு நம்ம பண்ண மாட்டோம். நம்மளுடைய ரியாலிட்டியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம இந்த விஷயங்களை பண்ணுவோம். நல்லா யோசித்து பார்த்தோம்னா அதுவாக தான் இருக்கும். இப்போ ஒரு பெயின் இருக்குது, என்னால் தாங்கிக்க முடியல, ஸோ நான் குடிக்கிறேன். ஒரு விஷயங்களை என்னால் மறக்க முடியல, அதனால் நான் ட்ரிங்க் சாப்பிட்றேன். இது நான் சாப்பிட்டேன்னா என்னோடய ரியாலிட்டி என்னால் மாற்றிக்க முடியும். அதாவது அந்த வலியிலேருந்து வெளியே வர முடியும், என்னால் அந்த ஒரு விஷயங்களை மறக்க முடியும். அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரிங்க் சாப்பிட்றாங்க நிறைய பேர். ஏன்னா அது நிறைய காரணங்களும் சொல்லிக்கிறாங்க. எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது, வேலை செய்கிறேன், நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. எப்போ ஒருத்தவங்க நம்மளுடைய ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இந்த அடிஷன்லேருந்து வெளியே வருவாங்க. ஓகே, லவ் ஃபெயிலியராக அக்செப்ட் பண்ணுங்கள். அதை ரியலைஸ் பண்ணி எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு, அடுத்த தடவை இந்த மிஸ்டேக் பண்ணாமல் எப்படி இருக்கிறது, அதிலேருந்து வெளியில் எப்படி நம்ம ஒரு நியூ லைஃப் வாழ்கிறது அப்படின்ற பற்றி யோசிக்கலாம். ஓகே, உறவுகள் இழக்கிறாங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயங்களை ஒரு விஷயம் இழந்துட்டீங்க, ஒரு நபரவோ நம்மளுக்கு ரொம்ப மனசு பிடிச்சவங்களோ இழந்துட்டீங்க அப்படின்னா அது ட்ரிங்க் சாப்பிட்றதுனால ஆயிடுமா? கிடையாது. அந்த ஃப்ரெண்டு ட்ரிங்க் சாப்பிட்டு கூட இறந்துருக்கலாம். இப்போ அந்த ஃப்ரெண்டை நினச்சி நம்ம குடிச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தன் உடம்பு கெடுத்துப்பாங்க. அப்போது எப்போ ஒரு மனிதர் தன்னோட ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணாமல் அதிலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த அடிஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஆல்வேஸ் என்ஜாய் த பெயின். நம்மளுடைய ரியாலிட்டி, எனக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கா, அதை ரியலைஸ் பண்ணுங்கள். அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து எப்படி வெளியில் வரணும், அதை எப்படி ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், நார்மலான லைஃப்பை எப்படி நம்ம லீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி யோசிக்கணுமே தவிர்த்து அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால அது ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடுமான்னா நோ, நெவர். நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம், இப்போ ஒய்ஃப் அடிப்பாங்க, அதில் நிறைய சந்தோஷம் கிடைக்குதா என்னன்றது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அதனால் பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னா ஒரு ஒய்ஃபோட மனநிலையும் குழந்தைங்களுடைய படிப்பும் தான் பாதிக்குது. ஸோ இது விஷயங்களை நம்ம யோசிக்கணும். ஒரு ஃபேமிலியில் பிரச்சனைகள் வருது, நான் ஒய்ஃப்னால பிரச்சனை வருது, குழந்தைங்கனால வருது அப்படின்னா கிடையாது. ப்ராப்ளம் உங்ககிட்ட இருக்குது, உங்களுடைய ரியாலிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு விஷயங்கள் நல்லா சம்பாதிக்கும் பொழுது ஒரு ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஒரு ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்னா சொசைட்டியில் தப்பாக பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு ட்ரிங்க் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதனால் பாதிக்கப்படுறது தன்னையே நம்பி இருக்கிற குழந்தைங்களோட லைஃப்பும் ஒய்ஃபோட லைஃப்பும் தான். அதனால் எப்பொழுதுமே ஒரு ஆண்கள் அவங்களோட ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை தான் யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஓடிட்டுருக்காங்க, ரன்னிங் ரேஸில் ஓடிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய காலில் அந்த ஷூவில் முள் குத்திருச்சே அப்படின்றதுக்காக உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் ஓட முடியாது. ஜஸ்ட்டு முள் தானே குத்திருச்சு, அதை எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியும். அப்போது நம்மளுடைய தாட் ப்ராசஸில் தான் பிரச்சனை. அதை தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலான லைஃப் வாழலாம். அது எப்படி ஒரு நல்ல ஒரு ரன்னிங் ரேஸில் அழகாக ஓடினாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஒரு நார்மல் லைஃப் வாழலாம். ஓகேங்களா? ஸோ ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. வாழ்க்கையை ஒரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ஜாய் த பெயின், அக்செப்ட் த ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டி என்னவோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ கற்றுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாய்.